नारद भक्ति सूत्र। ओम श्रुति स्मृति पुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शंकरं लोकशंकरं शंकरं शंकराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः। निधये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ओम सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांतिः। नारद भक्ति सूत्राणि कंक्लूडिंग सूत्र। यः इदं नारद प्रोक्तं शिवानुशासनं विश्वसिति श्रद्धते सः भक्तिमान् भवति सः प्रेष्ठं लभते सः प्रेष्ठं लभते। மீனிங் எழுதிக்கலாம். யஹ இதம் எவன் இந்த நாரத புரோக்தம் நாரதரால் சொல்லப்பட்ட சிவ அனுசாசனம். சிவம்னா இந்த இடத்துல மங்களம், மோட்சத்தை கொடுக்கக்கூடிய சிவா. சிவம்னாவே எப்பவுமே மங்களம்னு அர்த்தம், மோட்சம்னு அர்த்தம். சிவ அனுசாசனம் மங்களமான, அனுசாசனா உபதேசம், சாஸ்திரத்தை ஒட்டிய உபதேசத்துக்கு தான் அனுசாசனம்னு பேர். உபதேசம் சாஸ்திரத்தை ஒட்டிய ஸ்ருதியுக்த உபதேசத்தில் உபதேசத்தை விஸ்வசிதி நம்பிக்கை வைக்கிறானோ. மங்களமான மோட்சத்தை கொடுக்கக்கூடிய ஆஸ்பீஷியஸ் அப்படின்னு அர்த்தம் சிவம்னா. அனுசாசனம் அந்த உபதேசத்தில் ஸ்ரத்ததே விஸ்வசிசி, எஸ் நம்பிக்கை வைக்கிறானோ. ஃபெய்த் ஒரு வேலிடிட்டி கொடுக்கிறது, நம்பிக்கையுடன் ஒரு வேலிடிட்டி கொடுக்கறதா விஸ்வசிசினா ஒரு வேலிடிட்டி கொடுக்கிறது. ஸ்ரத்ததே ஸ்ரத்தையுடன் சக எவன் இந்த மோட்சத்தை கொடுக்க நாரதரால் கூறப்பட்ட மோட்சத்தை கொடுக்கக்கூடிய இந்த உபதேசத்தில் ஸ்ரத்தையோடு நம்பிக்கை வைத்து ஒரு வேலிடிட்டியோடு அமர்ந்து படிக்கிறானோ சக பக்திமான், அவன் பக்திமான். அப்போ எந்த பக்திமான்? ஆர்த்த பக்தியா, அர்த்த பக்தியா, ஜிக்னாசு பக்தியா, ஞானி பக்தியா? ஞானி பக்தின்னு புரிஞ்சுக்கணும். இங்க சொல்ற பக்திமான் அவன் 4 வித பக்தர்களில் 4வது பக்தன். பிரேம பக்தன், பரபக்தன், அத்வைத பக்தன், ஞானி பக்தன். சகங்கிறது அது எல்லாத்தையும் குறிக்கும். சக பக்திமான் பவதி டு பி ஆகிறான். எங்க வர நாரத பக்தி சூத்ராணியை ஸ்ரத்தையுடன் படிக்கணும். அது அண்டர்லைன் பண்றது. ஸ்ரத்ததே ஸ்ரத்தையுடன், அது ஒரு வேலிடிட்டி கொடுத்து மனசுல நம்பிக்கை வச்சு படிக்கணுங்கிறார். சும்மா குரு சொல்லி கொடுக்குறார், நாமளும் கிளாஸ் அட்டென்ட் பண்றதுன்னு அவர் சொல்லல. மனதுக்குள்ள ஸ்ரத்தா, நம்பிக்கை, ஒரு வேலிடிட்டி, மதிப்பு, அது சொல்ற கருத்துக்கள் உண்மைன்னு ஏற்றுக்கொண்டு நாரதர் கூற கூற்றில் ஒரு நம்பிக்கை, நாரதர் மேல் ஒரு பக்தி, அதெல்லாம் இருந்தா தான் சகா எங்க வருவான்? அத்வைத பக்தனாக அவன் பவதி ஆகிறான். ஒரு ஸ்ரத்தையோடு அனுசரிக்கும் போது. அடுத்தது சகா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சக இருக்கு. பிரேஷ்டம் லபத்தே. சக
பிரேஷ்டம் லபத்தே, அவன் பிரேஷ்டம் லபத்தே, சஹ பிரேஷ்டம் லபத்தே. எம்பசைசிங் த மீனிங் அண்ட் ஆல்சோ கன்க்ளூடிங். 2 தடவை சொல்றாருன்னா கருத்தை திருப்பி சொல்றாரு அப்படின்னா அதோட அத்தியாயம் முடியுது, இந்த நாரத பக்தி சூத்ராணியே முடியுது அப்படிங்கிறதுக்காக 2 தடவை சொல்றாரு. அண்ட் ஆல்சோ எம்பசைசிங் அந்த மீனிங்கை முக்கியமான கருத்தாக இருப்பதாலும் 2 தடவை சொல்லுவார். அவன் அப்படின்னா உறுதியாக, பிரேஷ்டம் லபத்தே உறுதியாகங்கிறக்காக 2 தடவை சொல்றார். எதை அடையிறான் அவன்? பிரேஷ்டம், பிரேமா அன்பு, அன்பில் சிறந்த பகவானை, லபத்தே லப் தாத்து அடைகிறான். ஃபர்ஸ்ட் கான்ஜுகேஷன் லபத்தே ஆத்மநேபதே, அப்போ அடைகிறான், அன்பிற் சிறந்த பகவானை அடைகிறான். திருப்பி அதேதான், சக பிரேஷ்டம் பவதி, அவன் அன்பிற் சிறந்த பகவானை அடைகிறான். இந்த மங்களமான உபதேசம், ஏன் மங்களம்? பவித்ரானாம் பவித்ரம் மங்களானாம் மங்களம். விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் வந்து பார்த்தீங்களா, அது பவித்ரானாம் பவித்ரம் மங்களானாம் மங்களம். அப்படிப்பட்ட மங்களத்தை கொடுக்கக்கூடிய, மோட்சத்தை கொடுக்கக்கூடிய இறைவனோடு ஐக்கியம், ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்தை அடைகிறான், மோட்சத்தை அடைகிறான், அத்வைத பக்திக்கு வர்றான், பராபக்திக்கு வர்றான். எல்லாம் ஒரே வார்த்தை தான். ஜீவன் முக்தியை அடைகிறான் என்று சொல்றார். அடுத்தது இப்போ இதோட இந்த சூத்திர இது முடியுது. போன சூத்திரத்தில் அவர் என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி ஆச்சாரியர்கள், பக்திமானாக வாழ்ந்த ஆச்சாரிகள் யார் யாரு அப்படிங்கிறத போன சூத்திரத்தில் சொன்னாரு. சனத்குமார்ல ஆரம்பிச்சு வியாசரு, சுக்கரு, சாண்டில்ய ரிஷி, கர்க்க ரிஷி, விஷ்ணு ரிஷி, கௌண்டல்ய ரிஷி, ஆதிசேஷன், இந்த மாதிரி அருணி, ஹனுமான், பலி சக்கரவர்த்தி, விபீஷணன், இவங்கெல்லாம் பக்தியில் சிறந்த ஆச்சாரியர்கள். எந்த பக்தி? அத்வைத பக்தி, முக்கிய பக்தி, அத்வைத பக்தி. இப்ப பாருங்க, முக்கிய பக்தி, அத்வைத பக்தி அப்படிங்கிறது அன்கண்டிஷனல் லவ். அது நம்ம சம்மரி பார்க்கும்போது நம்ம அதை லிங்க் பண்ணி பார்க்கலாம். எப்படி வந்து பக்திங்கிறது, முக்கிய பக்திங்கிறது யாரு, நீங்க பாருங்க, அந்த முக்கிய பக்தி அத்வைத பக்திக்கு வர்றாங்களோ அவங்களுடைய லவ் மட்டும்தான் அன்கண்டிஷனல் லவ். மற்றதில் எப்படி இருக்கும்? கண்டிஷனல் லவ். மாசான எனக்கு கொண்டாந்து பணம் கொடுக்குறியா, ஐ லவ் யூ. எனக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கி தரியா, ஐ லவ் யூ. தட் இஸ் கண்டிஷனல் லவ். நான் சொல்ற மாதிரி பிஹேவியர் இருக்கா அவங்ககிட்ட, ஐ லவ் யூ. எனக்கு பிடிக்காத பிஹேவியர் உங்ககிட்ட இருக்கா, ஐ ஹேட் யூ. ஏன்னா இது முக்கியமான சப்ஜெக்ட். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கலாச்சாரத்தில் இந்த கம்பேட்டிபிலிட்டின்னு சொல்ற பார்த்தீங்களா, அது என்ன சொல்றது? பொருத்தம். திருமணத்தில் வந்து நம்ம சாஸ்திரம் அதை சொல்றதே இல்லை. அது இந்த காலத்தில் பொருத்தம்னு வந்துட்டு இருக்கிறோம். கம்பேட்டிபிலிட்டின்னு சொல்லுவோம், அது பேர் பொருத்தம். நம்மளுடைய கலாச்சாரத்தில் இந்த பொருத்தங்கிறது இல்லை. ஏன் தெரியுங்களா? நாம் எது தெரியுங்களா ஏற்றுக்கிறோம்? பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணுறது அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்மளதை பொறுத்த வரைக்கும் பிராரப்தத்தை வச்சு தான் கல்யாணம் டிசைட் ஆகுது. அப்போ என்ன நம்ம கலாச்சாரத்தில் இருந்திருக்கு மேரேஜ் அப்படிங்கும்போது, கணவனுக்கு மனைவி, ஒரு ஆணுக்கு பெண்ணோ கணவன் மனைவியாக அமையும் போது உங்கள்கிட்ட இருக்கிற குணமெல்லாம் அங்கே இருக்குது, அதனால சேர்ந்து வாழ்றது ஈஸி அப்படிங்கிற கருத்துல கம்பேட்டிபிலிட்டியில கல்யாணம் பண்ணல. வசதி, இந்த வசதிக்கு இந்த வசதி பொருந்தும், இந்த குரோருக்கு இந்த குரோர் பொருந்துங்கிறதுல இப்பத்துக்கு வந்த இந்த ப்ராட்டப்பு இந்த ப்ராட்டப்புக்கு பொருந்தும். அப்படி இல்லை, பிராரப்தம். அதாவதுங்க, எப்பொழுதுமே இறைவன் ஒரு கணவன் மனைவியை உருவாக்குறாருன்னா கண்டிப்பா அந்த பெண்ணுக்கு ஒரு ஆப்போசிட் போட்டீங்கன்னா அங்கே ஆண் வந்து நிற்பார். அப்படித்தான் அமையும். ஏன்னு சொல்றேன், ஏன் லாஜிக்கா இறைவன் சேர்த்து வைக்கிறாரு. ஆணுக்கு அப்ப பெண்ணுக்கு ஆப்போசிட்டா பெண்ணுனா, பெண்ணுக்கு ஆப்போசிட்டா ஒரு ஆணுனா, அந்த ஆணுக்கு அவன் என்ன சொல்லுவான்? எனக்கு ஆப்போசிட் என் ஒய்ஃப். இப்ப நான் என் கணவர் எனக்கு ஆப்போசிட் நான் சொன்னா அவர் என்ன சொல்லுவாரு? எனக்கு ஆப்போசிட் என் மனைவின்னு சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? அப்படித்தான். ஏன்னு கேட்டீங்கன்னா அப்படி இணைக்கிறான். ஏன் இறைவன் இப்படி இணைக்கிறார்? நம்மளுடைய பிராரப்தம் அங்கு இணைய வைக்கிறதுனாலும்
கர்மபல தாத்தா யாரு? இறைவன். ஏன் அப்படி இணைக்கிறார்னா அக்செப்டன்ஸ் பழகிறது. அன்கண்டிஷனல் லவ்வுக்கு வர்றக்கு அப்படி ஒரு குணத்தை கொண்டாந்து போடும்போது தான் நம்ம அந்த அந்த பொண்ணோ ஆணோ எது பழகுவான்? அக்செப்டன்ஸ். அப்போ அந்த அக்செப்டன்ஸ் எதுக்கு? கணவன் மனைவியாக சேர்ந்து வாழ்வதற்காக மட்டுமல்ல. நீங்க இந்த வேதாந்தத்துக்குள்ள வரணும், இறை தத்துவத்தை புரிந்து கொள்ளணும்னா பொறுமை இருக்கணும்னா இந்த மாதிரி ஆப்போசிட் ஆளை நம்மளை கம்பேர் பண்ணி விட்டாதான் நம்ம அடிபட்டு எதுக்கு பழகிக்குவோம்? அக்செப்டன்ஸ் தான் பழகுவோம். அக்செப்டன்ஸ் பழகிறது நாட் ஃபார் திருமண வாழ்க்கை வெற்றியாக அமைவதற்காக அல்ல. அது சைட்ல கிடைக்கிற போனஸ். அக்செப்டன்ஸ், பொறுமை, அத பழகு அந்த பொண்ணு ஆணும். அப்பதான் சகிப்புத்தன்மை. அது பேசிக் குவாலிஃபிகேஷன் ஃபார் வேதாந்திக் ஸ்டடி. ஏன்? அக்செப்டன்ஸ் எதை கொடுக்கும்? பொறுமை. பொறுமை தான் எதை கொடுக்கும்? அமைதி. சகிப்புத்தன்மை தான் எதை கொடுக்கும் போது? அமைதி. அமைதியான மனத்துல தான் சொல்றது புரியும். அப்ப அவங்க எங்க பழக்கிறாரு இறைவன் உங்களை? அந்த மாதிரி ஒரு ஆப்போசிட்டான கேரக்டர்ல விட்டு நம்ம என்ன அடிபட்டு. ஏன்னா இதெல்லாம் கிணத்துக்கு மேல நின்றுட்டு கையை தூக்கு காலை தூக்கு அப்படின்லாம் நீத்தம் அடிக்க முடியாது. குதிக்கணும். குதிச்சு நல்லா தண்ணி மூக்குல போகணும், வாயில போகணும். அப்பதான் ஐயோ ஐயோ அது எப்படி எதையோ பண்ணி வெளியில வரணுங்க போது அந்த ஐயோ ஐயோங்கிற வாழ்க்கையில நம்ம பொண்ணோ ஆணோ படக்கூடாதுன்னு நாம் நினைக்கிறோம் இந்த காலகட்டத்துல. ஆனா அந்த காலகட்டத்துல அப்படி இல்லை. தண்ணி வாயில போகும், எஸ். வாயை மூக்குல போகும், எஸ். பயமா இருக்கும், எஸ். இதை நீ தாண்டி வரணும். இப்படிதான் பிஃபோர் மேரேஜ் வளர்த்தி அனுப்பிச்சாங்க. அதனால பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் குறைவு. ஏன்னா அந்த பொண்ணு போகும்போதே ஹவு கேன் ஐ அக்செப்ட், ஹவு கேன் ஐ அக்செப்ட், ஹவு கேன் ஐ அகாமடேட் தி இன்லாஸ், இன் வாட் வே, இன் வாட் வேன்னு சிந்திச்சு உள்ளிடுவோம். அப்ப அதுக்கு ஒரு வழி கிடைச்சிருக்கு. அப்ப அது ஜமாளிச்சிருச்சு. இப்ப எங்க போயிட்டோம்? கம்பேட்டிபிலிட்டி. இதுக்கு இந்த எதுல கம்பேட்டிபிலிட்டின்னு அழுக்காத அளவுக்கு பொருத்தம் பார்க்க ஆரம்பிச்சாச்சு. ஸோ எதுக்கு நான் சொல்ல வரேன்னாங்க, இந்த அன்கண்டிஷனல் லவ் ரொம்ப ரேர். நம்ம எல்லாத்துக்கிட்டும் ஏன்னா யாரு ஆத்ம ஞானத்தை பெற்று அந்த பராபக்திக்கு வந்திருக்கிறாங்களோ அவங்க கிட்ட மட்டும்தான் நீங்க எதை பார்க்க முடியும்? அன்கண்டிஷனல் லவ். தே ஆர் வெரி ரேர் பீப்புள். எத்தனை பேருங்க ஆத்ம ஞானத்துக்கு ஞான நிஷ்டையில் இருக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க இந்த உலகத்துல? வெரி ரேர். ஸோ வி கேன் அந்த அன்கண்டிஷனல் லவ் வெரி ஃபியூ பீப்புள்ட்டு தான் இந்த உலகத்துல நீங்க பார்க்க முடியும். மற்றதெல்லாம் என்னதான்? கண்டிஷனல் லவ். இதை முதல்ல ஏத்துக்கணும். நான் அன்கண்டிஷனலா ஒருத்தரை லவ் பண்றேன்னு சொன்னா அது சும்மா பேச்சுக்கு. ஏன்னா பண்ண முடியாது. எப்ப பராபக்திக்கு அன்கண்டிஷனல் லவ். ஏன்னா அந்த அன்கண்டிஷனலா இருக்கிற ஒரு வஸ்துவை பற்றிய ஞானத்தை பெறும்போதுதான் அந்த ஆத்மாவுடைய சொரூபம் என்ன? ஆனந்த சொரூபம், அன்டிவைடட். அந்த அன்டிவைடட் ஞானத்தை பெறும்போது அன்டிவைடட் என்ன சொல்றது, அந்த தாரதமியம் இல்லாத அன்பை நம்மளால காட்ட முடியும். எப்ப எதுக்கு வரணும்? அன்டிவைடட் சொரூபம் ஆஃப் என்னுடைய சொரூபம் என்னது? அன்டிவைடட் சொரூபம், நாட் லிமிட்டட். அதுக்குள்ள அந்த ஞானத்தை பெறும்போதுதான் இட் இஸ் லாஜிக். நம்ம எதை காமிக்க முடியும்? அன்கண்டிஷனல் லவ் ஐ கேன். பட் லவ் எல்லாத்துக்குள்ளேயும் லவ் இருக்கு. இட் இஸ் நான் ஒரு ஃபேக்டரி வச்சு ப்ரொடியூஸ் பண்றது இல்லை. ஏன்னா இட் இஸ் மை சொரூபா. ஆனா என்ன ஆகுது? வெளியில வரும்போது பொல்யூட்டட். அந்த மனது வெளியே வெளிப்படும்போது மனதில் என்ன இருக்குது? வெறுப்பு, காமம், குரோதம். அது வழியா தானே வெளியே வந்தாகணும். மனதின் வழியா அந்த அன்பு அன்கண்டிஷனல் லவ் மனதின் வழியாக வரும்போது அங்க பொல்யூஷன் நடக்குது. அதனாலதான் என்ன வெளியில வருது? ஈவன் தோ யுவர் சொரூபா இஸ் அன்கண்டிஷனல் லவ், பிகாஸ் யுவர் மைண்டுடைய பொல்யூஷன் காரணமாக நீ எதைத்தான் காமிக்க முடியும்? கண்டிஷனல் லவ் தான் நீ காமிக்க முடியும். உலகத்திற்கு உன்னிடம் இதை புரிஞ்சுக்கணும். பெஸ்ட், என்னிடம் ஒருத்தர் அன்பா இருக்கானா அன்கண்டிஷனல் லவ் அவங்களால காமிக்க முடியாது. ஏன்? அவங்க எந்த ஞானத்தை பெற்று எதுல நிக்கல? அன்கண்டிஷனலா இருக்கிற ஆத்ம ஞானத்தை பெற்று அந்த அந்த ஆனந்த சொரூபத்தில் போய் நிக்காததுனால they cannot show unconditional love towards me. I also cannot show unconditional love towards anybody. This is the secret. இது நீங்க உள்ள வேதாந்த வகுப்புக்குள்ள வந்தவங்க இதை கிரகிச்சுக்கணுமே தவிர இதை போய் எங்க சொல்லிட்டு கூடாது, வெளியில போய் சொல்லப்படாது. திஸ் இஸ் ஃபார் மை அண்டர்ஸ்டாண்டிங் சேக். ஐ ஆம் ரீடிங், அண்டர்ஸ்டாண்டிங், லிசனிங்.
அப்படி புரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ நம்ம சம்மரி பண்ணும்போது இது முக்கியமான கருத்தாக நம்ம 4வது சாப்டர்ல பார்க்க போறோம். இப்போ கம்மிங் டு ஃபர்ஸ்ட்லேருந்து நம்ம ஒரு சம்மரி, ஒரு ஷார்ட்டா நாரதர் எதை சொல்ல வராரு அப்படிங்கிறத ஷார்ட்டா நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்லயே பார்த்தோம், 2 நாள் பார்த்தோம். என்னன்னு, பக்தி அப்படின்னா 2 தர்ஷனம். தேர் ஆர் 2 ways ஆஃப் அப்ரோச். ஒன்னு வேதாந்திக் பக்தி, இன்னொன்னு பக்தி ஸ்கூல்ஸ் ஆஃப் பிலாசபி இருக்குது. ஸோ பக்தியில என்ன ஆகுது, வேதாந்தாக்கு வந்தவங்களுடைய பக்தி, வேதாந்த தர்ஷனம், வைதிக பக்தி, வைதிகம் சொல்வது பேர், வேதாந்த பக்திங்கிறது வேற. பக்தி ஸ்கூல்ஸ் ஆஃப் பிலாசபி, ஸ்கூல்ஸ் ஆஃப் பிலாசபி சொல்ல அவங்களுடைய பக்திங்கிறது வேற. இப்போ அது வந்து பிரைமரி பக்தி எடுத்துக்கலாம், வேதாந்தம் தான் அல்டிமேட் பக்தி. இப்போ அந்த ஸ்கூல்ஸ், பக்தி ஸ்கூல்ஸ் ஆஃப் பிலாசபி, சைவம் வைணவம் எல்லாம் எடுத்துக்கலாம். அவங்களாம் என்னது, பக்தி ஸ்கூல்ஸ் ஆஃப் பிலாசபி. தே ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். அவங்களாம் தப்புலாம் சொல்லல, அவங்ககிட்ட இருக்கிற டிராபேக்ஸ் என்ன, அதை தான் நாரத ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு சொன்னார். பக்தி ஸ்கூல்ஸ் ஆஃப் பிலாசபியில இருக்கிற டிராபேக் என்ன? பக்தி அவசியங்க, அவங்க பக்தி ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. கண்ணனை ஊஞ்சல் வச்சு தாளாட்டலாம், குளிப்பாட்டலாம், சாப்பாடு கொடுக்கலாம், தூங்க வைக்கலாம், மஸ்கிட்டோ மேட் போடலாம், ரூமுக்கு அவர் கண்ணன் படுத்திருக்க ரூமுக்கு மஸ்கிட்டோ, இதெல்லாம் நடக்குது, தப்புன்னு சொல்லல. அதுலயே இருக்கிறதுனால வாட் இஸ் த டிராபேக், வாட் ஆர் த டிராபேக்? ஏன்னா நிறைய டிராபேக் இருக்கு. ஃபர்ஸ்ட் எப்படி, அந்த ஸ்கூல்ஸ் ஆஃப் பிலாசபி, பக்தி ஸ்கூல்ஸ் ஆஃப் பிலாசபியில இருக்கிற பக்தி எப்படி? ஃபர்ஸ்ட் அவங்க என்ன சொல்றாங்க, நீ இந்த பக்தி மட்டும் செலுத்திட்டு மோட்சம் கிடைக்கும். வெரி ராங் இன்டர்பிரேஷன். பெரிய ஆச்சாரியாரா இருக்கலாங்க, ஆனா என்ன சொல்றாங்க அவங்க, நீ இப்படியே பக்தி செலுத்தி கொண்டிரு, உனக்கு என்ன கிடைக்கும்? இறைவனே ஒரு நாள் உனக்கு என்ன பண்ணுவார், அப்படியே கையிலிருந்து லைட் அடிப்பார், உன் தலையில வந்து போட்டு நீ எனத்துக்கு வந்துடலாம், மோட்சம். That is a wrong interpretation. நமக்கு என்ன தெரியும், மோட்சம் எல்லாம் அப்படி எல்லாம் கிடைக்காது. உட்கார்ந்து சிரவணம் மரணம் நிதித்தியாசனம் அண்டர் ஒரு காம்படிட்டட் குரு ஃபார் அ சிஸ்டமேட்டிக் எஜுகேஷன் ப்ரோக்ராம் இஸ் நீடட் டு கெட் மோக்ஷம். வி நோ தட். யாரு வேதாந்த பக்திங்கிறவனு தெரியும், ஆனா அவங்களுக்கு அது தெரியாது. அவங்க என்ன நினைக்கிறாங்க, அந்த துவைத பக்தியே, அந்த இன்ஃபார்மல் பக்தியே மோட்சத்தை கொடுத்து வரும். அடுத்தது, they don't respect Veda. பக்தி ஸ்கூல்ஸ் ஆஃப் பிலாசபியில் இருக்கிறவங்க they don't respect, மரியாதை கொடுக்க மாட்டார்கள் வேதத்திற்கு. These are the drawbacks of bhakti schools of philosophy. அடுத்தது, they discourage the விசாரம். நீங்க வேதாந்த விசாரம் பண்றேன்னு சொல்லி பாருங்க அவங்க கிட்ட, they will discourage you. எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுற, எதுக்கு 5 மணிக்கு எந்திரிச்சு கிளாஸுக்கு போயிட்டு, எதுக்கு தியானம் பண்ணிக்கிட்டு, எதுக்கு கொஸ்டின் ஆன்சர் எடுத்துக்கிட்டு, எதுக்கு அதெல்லாம் போட்டுக்கிட்டு, எதுக்கு டவுட் கிளியர் பண்ணிக்கிட்டு, ஒன்றும் வேண்டாம், இங்க வா, சிவன் உனக்கு கொடுத்துருவார். நீ கோயிலில் வந்து இதை பூஜை பண்ணிட்டு, இந்த பக்தியை செலுத்தி, இந்த மதத்தில் பக்தி செலுத்திட்டு, இந்த பூஜை அட்டன் பண்ணு, கோயில் நடக்கிற இந்த விழாக்களை கலந்துக்கோ, இந்த கோயிலில் இது சொல்லுவாங்களா, இந்த பணி, கோயில் பணி, இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு போதும், உனக்கு என்ன கிடைச்சிடும், இறைவன் ஒரு நாள் உனக்கு கூப்பிட்டு லைட் அடிச்சுடுவாரு, உனக்கு அப்ப மோட்சம் கிடைச்சிடும். ஸோ தே டிஸ்கரேஜ், இவங்க பண்ற தப்பு, the bhakti schools of philosophy பண்ற தப்பு, they don't accept, they don't respect, they discourage the Vedantic விசாரம். பக்தியின் மூலியமாகவே கிடைச்சிடும். அதுக்கு என்ன கோட் பண்ணுவாங்க தெரியுங்களா, பாகவதம் இருக்கவே இருக்குது, பாகவத புராணத்தில் இருக்கிற பகவத் தர்ஷனம். அவங்களுக்கு பாரு தர்ஷனம் கிடைச்சது, இவங்களுக்கு பாரு தர்ஷனம் கிடைச்சது. பாகவத புராணத்தை படிச்சு பாரு, அவங்க சொல்றது கொட்டேஷன் எங்க எடுக்கிறாங்க, அதை படிச்சு பாரு. அவர் தர்ஷனம் கொடுத்தாரு, சக்தி தர்ஷனம் கொடுத்தாங்க, காளி தர்ஷனம் கிடைச்சது, இவருக்கு சிவ தர்ஷனம் கிடைச்சது, இவங்களுக்கு விஷ்ணு தர்ஷனம் கிடைச்சது, அவ்வளவுதான் மோட்சம். தர்ஷனம் பார்த்துட்டு என்னது மோட்சம். அவங்களுக்கு அந்த மோட்சத்தை பத்தி இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அது பார்த்தீங்கன்னா அவங்க சொல்றது பார்த்தீங்கன்னா, எனக்கு இதுல இருக்கிறது பிடிக்குது போது, எது இறைவனிடம் இந்த மாதிரி பக்தி செலுத்தி கொண்டிருக்கிறது எனக்கு ஆத்மா பிடிக்குதுங்க, அந்த மோட்சம் எல்லாம் வேண்டாம், அவரே கொடுப்பாரு, எனக்கு என்ன வேணும் அவருக்கு தெரியும், ஆச்சா அவரே கொடுப்பாரு, நான் எல்லாம் போய் எங்கேயும் தேடி போக வேண்டியதில்லை, எந்த குருவினானு தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை என்று கூறுபவர்கள். they are not at all interested in, அவங்களுடைய இது பிலாசபி பார்த்தீங்கன்னா அங்க ஸ்ருதி யுக்த கிடையாது. ஏன்னா அவங்க வேதத்தை ஒத்துக்கிறது கிடையாது. அவங்களுடைய பிலாசபிக்குள்ள போய் பாருங்க, அங்க ஸ்ருதி கிடையாது. ஏன்னா அவங்க தான் ஒத்துக்கிறதே இல்லையே. என்ன சொன்னாலும் அவங்க வேதத்திலிருந்து சொன்னதை சொல்றது இல்லை. சோ ஸ்ருதி யுக்த கிடையாது. அடுத்தது யுக்தி, லாஜிக் இருக்காது அங்க. அங்கெல்லாம் நோ லாஜிக், நோ ரீசனிங், அங்கெல்லாம் லாஜிக்ல எதுவும் கேட்கக்கூடாது.
ஏங்க எப்படிங்க சிவபெருமான் நமக்கு மோட்சம் கொடுப்பாரு? அதெல்லாம் கேட்கக்கூடாது. அது பக்தி உனக்கு நீ உன்னோட பக்தி முழுமை பெறல, நீ பகவானை சந்தேகப்படுற. ஆச்சா, நான் தான் சொன்னல, வேற யாராவது சாமி கும்பிட்டீங்கன்னா நீ ரெட் லைட் ஏரியாவுக்கு போற சமம். ஸோ அது பதிவு கணவன் எப்படி ஒரே கணவன் ஒரே மனைவி இருக்குமோ அது மாதிரி ஒரே கடவுளை மட்டும் வழிபடு. வேறைக்கு போனீங்கன்னா இந்த மாதிரி. இதுதான் பக்தி ஸ்கூல்ஸ் ஆஃப் பிலாசபியுடைய டிராபேக். அங்க என்ன இருக்காது? லாஜிக் இருக்காது, யுக்தி இருக்காது. கேட்டா பிலீஃப் ஒன்லி அவங்க என்ன வச்சிருக்கிறது? அனுபவம் இருக்காது. ஸ்ருதி, யுக்தி, அனுபவம் எதுக்கும் அவங்க என்ன சொல்றது? இது எந்த லாஜிக் அவங்ககிட்ட இருக்காது. அனுபவ லாஜிக்கா எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் என்ன இருக்கு அவங்க கிட்ட? ஒரே ஒண்ணு, பிலீஃப், நம்பிக்கை. ஸோ இதெல்லாம் என்னது? பிரஸ்தான திரயம். அதுல அவங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. எத்தனை விஷயம் அவங்க லேக் ஆகிறான்னு பாருங்க. பிரஸ்தான திரயம்னா என்ன அப்படிம்பாங்க. பிரஸ்தான திரயம் என்ன? ஃபர்ஸ்ட் பகவத்கீதா, உபனிஷத்து, பிரம்மசூத்திரம், இதன் மூலியமாகத்தான் ஒருவன் மோட்சம் அடையணும்னா they will not accept வேதாந்த அட்டால். அப்புறம் எங்க பிரஸ்தான திரயத்தை ஒத்துக்கு போறாங்க? தீஸ் ஆர் த பக்தி ஸ்கூல்ஸ் ஆஃப் பிலாசபியுடைய டிராபேக். இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். நாரதர் இதைத்தான் சொல்ல வர. ஸோ நம்ம நாரத பக்தி சூத்திராணி படிக்கும் போது 2 விதமா படிக்கலாம். புக்கில் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா 2 விதமான புக் அப்ரோச் இருக்கு. யாரு? பக்தி ஸ்கூல்ஸ் ஆஃப் பிலாசபி இதுக்கு புக்கு போட்டிருக்காங்க, வேதாந்த பக்தர்களும் புக்கு போட்டிருக்காங்க. அப்புறம் நம்ம யாரை செலக்ட் பண்ணணும்? நீங்க பக்தி ஸ்கூல்ஸ் ஆஃப் பிலாசபி அவர் அந்த ஆத்தர் அந்த இருக்கிறாரு அப்படின்னா அவர் எழுதுனதுல போனீங்கன்னா நம்ம கரெக்ட் இன்டர்பிரேஷன் கிடைக்காது. ஸோ ஏன்? நாரதர் அத்வைத பக்திக்கு வந்த சனத்குமாரோடைய ஸ்டூடெண்ட். ஒரே ஒரு ப்ரூஃப், சாந்தோக்கி அதுக்கு தான் படிக்க போறோம். அவரு தான் ஸ்டூடெண்ட், நாரதர் ஸ்டூடெண்ட். அவர் எப்படி பக்தி ஸ்கூல்ஸ் ஆஃப் பிலாசபிக்கு வந்தார்? இவங்க போய் சொல்லிட்டு இருக்கிறாங்க அந்த பிலாசபி பக்தி ஸ்கூல்ஸ் ஆஃப் பிலாசபி சொல்றாங்களே, நாரதர் துவைத பக்திக்கு தான் இருந்தவர், எந்நேரம் நாராயணன் சொல்லிட்டு இருந்தாருன்னா நெவ. அவருடைய குரு யாரு? சனத்குமார். அவர்கிட்ட எதை படிச்சாரு இவரு? பூம வித்யா. அவர் படிச்சதுக்கு பேர் பூம வித்யா. சனத்குமார்கிட்ட படிச்சாரு. அவர் உபனிஷத்தை ஏத்துக்கிட்டவரு நாரதரு, பகவத்கீதையை ஏத்துக்கிட்டவரு நாரதரு. he is not against பகவத்கீதா. ஏன்னா பகவத்கீதையினுடைய ஒரு 12வது அத்தியாயத்தினுடைய சாரம்தான் நாரத பக்தி சூத்ராணியே. அது நீங்க 12வது அத்தியாயம் வரும்போது தெரியும். ஆனா இதைத்தான் அங்க சொன்னாங்க. சோ இவரு எழுதுனது அத்வைத பக்தி உபனிஷத்துக்களை ஏற்றுக்கொண்டுதான் எழுதியிருக்காரே தவிர பகவத்கீதையும் சரி எல்லாத்தையுமே ஏற்றுக்கொண்டு அத்வைத பக்தியில் நின்று எழுதுனதுனால நாம எதை ஃபாலோ பண்ண கரெக்ட் இன்டர்பிரேஷன் கிடைக்கும்? அத்வைத பக்தியில் இருக்கவங்களோட இன்டர்பிரேஷன் தான் கரெக்டா இருக்கும். பக்தி ஸ்கூல்ஸ் ஆஃப் பிலாசபிக்கு போனீங்கன்னா அவங்க கொடுக்குற இன்டர்பிரேஷன் ஒத்து வராது. வச்சுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் சாப்டர் எடுத்த இது ஜெனரலா இன்ட்ரோடக்ஷன் நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் சாப்டர் பரபக்தி ஸ்வரூபம். 5 அத்தியாயம். அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பரபக்தியினுடைய ஸ்வரூபம். ஒரு என்ன சொல்ல 1 இருந்து ஒரு 24 சூத்திரங்கள் நம்ம படிச்சோம். அதாவது பரபக்தியினுடைய ஸ்வரூபம். பரபக்தி அதான் சொன்னேன். பரபக்தி அப்படின்னா தட் இஸ் அன்டிவைடட் லவ் ஆஃப் காட். அதுதான் பரபக்தின்னு எப்படி புரிஞ்சுக்கணும்? இப்போ அத்வைத பக்தினாலும் சரிங்க, ஞானி பக்தின்னு சொன்னாலும் சரி, அது என்னது? அன்டிவைடட் லவ் ஆஃப் காட். ஏன்? கடவுளே காட் himself is undivided. அத ரீசன். அவரே காட் himself is undivided. so undivided love of God தான் என்னது? பரபக்தி. பிளவுபடாத பக்தி, இறைவனிடம் வைக்கிற பக்தி, பிளவுபடாத அந்த ஞானத்தினால் கிடைக்கிற பக்தி. ஒரு இறைவனிடம் நீங்க துவைதத்தில் இருக்க வரைக்கும் அந்த பிளவுபடாத பக்தி உங்களுக்கு கிடைக்காது. அந்த ஞானத்தை பெற்றதுக்கு அத்வைத ஞானத்தின் மூலியமாக வெளிப்படுகிற பக்தி தான் என்னது? பரபக்தி ஸ்வரூபம். அது ஏகதான்னு சொல்லுவோம். ஞானத்தின் மூலம் தான் அது அடையப்படுகிறது. ஏன்? இப்ப லவ் அந்த டிவைடட் பக்தி, டிவைடட் ஸ்வரூபத்தில் இருக்க வரைக்கும், நான் வேறு, இந்த உலகம் வேறு, இறைவன் வேறு அப்படிங்கிற இடத்துல இருக்க வரைக்கும் நம்மளால எதைத்தான் காமிக்க முடியும்? கண்டிஷனல் லவ் தான் நம்மளால வெளிப்படுத்த முடியும். எப்ப நாம அன்கண்டிஷனல் லவ் வெளிப்படுத்த முடியும்னா
அந்த அன்டிவைடட் காட், இறைவனுடைய அன்லிமிட்டட், என்ன சொல்றது, பூர்ணத்துவமான, அப்பரிச்சின்ன, சர்வவியாபி, சர்வஜ்ஞா, அவருடைய ஞானத்தின் மூலியமாகத்தான் நாம் என்ன கிடைக்குது நமக்கு? அன்டிவைடட் லவ். அதான் அவர் மெயின் சொன்னது அதான், அத்வைத பக்தி, பரபக்தி. அதாவது அவர் பார்த்தீங்கன்னா, நம்ம இது பகவத்கீதையோட கம்பேர் பண்ணீங்கன்னா எந்தெந்த சாப்டர்ல இந்த ஏரியா அங்கே கவர் ஆயிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் செகண்ட் சாப்டர் பகவான் யூஸ் பண்ற வேர்டு ஸ்தித பிரக்ஞ லக்ஷணம். இது இந்த பராபக்தி, அத்வைத பக்தி, ஞானி பக்தியை பத்தி கிருஷ்ணன் சொல்ல வரும்போது அவர் சொல்ற வேர்டு என்னது? ஸ்தித பிரக்ஞ சரி லக்ஷணம். கீதாவுடைய செகண்ட் சாப்டர். அதே 14th சாப்டர்ல அவர் யூஸ் பண்ற வேர்டு குணாதீதக. இதே பரபக்திக்கு அவர் கொடுக்கிற வேர்டு குணாதீதக. அந்த மாதிரி நம்ம நிறைய கோரிலேட் பண்ணி பார்க்கலாம். ஆத்ம துஷ்டக, ஆத்மரதி, இது எல்லாமே பகவத்கீதையில் நிறைய வரும். 14th சாப்டர்ல அவர் யூஸ் பண்ற வேர்டு குணாதீதக, ஈக்குவல் டு இந்த பரபக்தி இஸ் ஈக்குவல் டு குணாதீதக. வீதராக, குரோத, பய, இந்த மாதிரி ஸ்லோகங்கள்லாம் நிறைய வரும். 12வது சாப்டர்ல ஃபுல்லா கீதையினுடைய 12வது சாப்டருடைய சாரம் தான் நாரத பக்தி சூத்ராணியே. நீ எந்த இடத்துல வேணாலும் எதை கோட் பண்ணிக்கலாம், 12வது அத்தியாயத்தை நீ கோட் பண்ணிக்கிட்டே வரலாம். எந்த சூத்திரத்தை எடுத்தீங்கனாலுமே அங்க 12வது அத்தியாயத்துல இது கம்பாரிசன் பிட்வீன், என்ன அறிவை கொடுக்குறேன், கம்பாரிசன் பிட்வீன் கீதா, பகவத்கீதா அண்டு நாரத பக்தி சூத்ராணி. செகண்ட் சாப்டர்ல அவர் கொடுத்த டெபினிஷன் சித பிரக்ஞ லட்சணம். 14வது சாப்டர்ல குணாதீதக அந்த வேர்டு யூஸ் பண்ணி அந்த லட்சணத்தை கொடுப்பாரு. 12வது சாப்டர் ஃபுல்லா இதுதான் விஷயமே, பரபக்தி, அன்டிவைடட் அன்கண்டிஷனல் லவ். ஆத்மஸ்வரூபம் எப்படி? இது அனந்தம் ஏவ ஆனந்தம். அன்கண்டிஷனல் லவ் இஸ் என்னது? இதெல்லாம் படிக்கிறான். இட்ஸ் மை ஸ்வரூபா. அதை தெரிஞ்சு எங்கேயும் யாருக்கும் இருக்கிறது இல்லை. இட் இஸ் மை ஸ்வரூபா இஸ் அன்கண்டிஷனல். அப்புறம் ஏங்க என்னால காட்ட முடியல? தட் இஸ் பிகாஸ் ஆஃப் யுவர் மைண்ட். அதுல வெளிப்படுற இடம் எப்படி இருக்குது? ராக, துவேஷம், மதம், ஆச்சரியத்தில் இருக்கிறதுனால என்ன ஆகுது? வெளிவருது கண்டிஷனலவா வெளியில வருது. இது ஃபர்ஸ்ட் சாப்டருடைய ஒரு சாரம். முக்கியமானது மட்டும் சொல்றேன். அடுத்து செகண்ட் சாப்டர் பரபக்தியினுடைய மகத்துவம். இது ஒரு போடு போடுறாரு. என்ன சொல்றாரு? பரபக்தி சுப்பீரியர் டு கர்மயோகம் அண்டு ஞான யோகன்றார். அப்ப கொஞ்சம் நம்ம நல்லா சிந்தனை பண்ணணும். பரபக்தி இஸ் சுப்பீரியர். எதை விடன்றாரு? கர்மயோகத்தை விட, ஞான யோகத்தை விட. ஐயோ, அப்ப அதெல்லாம் தேவையில்லையா? கர்மயோகம் தேவையில்லையா? ஞான யோகம். கர்மயோகம் என்னங்க? ஈஸ்வர அர்ப்பணா புத்தி, ஈஸ்வர பிரசாத புத்தி. அதை மறந்துடக்கூடாது. அடுத்தது ஞான யோகம் என்ன? ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனம் அண்டர குரு. இதை விட என்னன்றுவாரு? பரபக்தி மேலானது. அப்படின்னு என்ன அர்த்தம்? பரபக்தி, அதாவது பரபக்திங்கிறது சாத்தியம், இதெல்லாம் சாதனம்னு அர்த்தம். புரிஞ்சுங்களா? இது சுப்பீரியர் இன்ஃபீரியர் போட்டா இது தேவையில்லைன்னு அர்த்தம் இல்ல. இதெல்லாம் என்னைக்குமே சாதனம் என்னதுதான்? கீழானதுதான். சாத்தியம் என்னதுதான்? மேலானதுதான். ஒண்ணு வேண்டாம். நீங்க ஒரு கடைக்கு போறீங்க, ஒன்னு பொருள் வாங்குறீங்க. வாங்குறதுக்கு எது சாதனம்? ஒரு கடையில போய் ஒரு பொருள் வாங்கணும். என்ன சாதனம்? பணம். வாங்கின பொருள் என்னது? சாத்தியம். எது பெருசு? எது பெருசு? அதனாலதான் பணத்தை கொடுக்குறீங்க. பணத்தை கொடுக்குறீங்க. நல்லா திங்க் பண்ணி பாருங்க. கொடுத்துடுறீங்க. ஆனா எதை வாங்கிட்டு வரீங்க? சாத்தியம். சோ இது ஞாபகம் வச்சுக்கணும். எப்பவுமே சாத்தியம் தான் என்னது நமக்கு? எப்பவுமே சாத்தியமே சிறந்தது. சாதனம்ங்கிறது செகண்டரி. அது இது பாருங்க, அந்த சாதனம் வீட்டுக்கு வர, சாத்தியம் வீட்டுக்கு வரணும்னா சாதனம் வேணும். அப்ப சாதனம் முக்கியம் இல்ல. தேவையை கடையில போய் நான் பணம் கொடுக்க மாட்டேன், பொருள் கொடுத்தா கொடுப்பானு எவனாச்சு? யாரும் கொடுக்க மாட்டாங்க. சோ அது மாதிரிதான் கர்மயோகம், ஞான யோகம். கர்மயோகம் என்னது? அர்ப்பணா புத்தி, அதை மறந்துடக்கூடாது. ஞான யோகம்னா சிரவணம். இதெல்லாம் சிரவண மன நிதித்தியாசனம், இதெல்லாம் சாதனம் அப்படின்னு சொல்றாரே தவிர
நாரதர் தேவையில்லைன்னு கூறுலை. ஏன் பக்தி ஸ்கூல் ஆஃப் பிலாசபி இந்த இடத்த பிடிப்பாங்க. நாரதரே சொல்றாரு கர்மயோகம் வேண்டாம், ஞான யோகம் வேண்டாம், நீ பக்தி மட்டும் செலுத்துன்னு. தவறு. ஏன்னா இந்த இடத்துல இன்டர்பிரேஷன் தப்பா பண்ணி எழுதி வச்சிருக்கிறாங்க புக்கு. சோ என்ன புரிஞ்சுக்கணும், தேவையில்லைன்னு சொல்லல. இட்ஸ் நாட் பிரைமரி, இட் இஸ் அ செகண்டரி, மீன்ஸ் ஸ்டெப்பிங் ஸ்டோன். அந்த அத்வைத பக்திக்கு வர்றக்கு இதெல்லாம் என்னது, ஸ்டெப்பிங் ஸ்டோன். இது விட்டு போட்டு நம்ம எப்படி அதுக்கு போறது? சோ அந்த இடத்துல செகண்ட் சாப்டர் வந்து பக்தி ஸ்கூல்ஸ் ஆஃப் பிலாசபி இன்டர்பிரேஷன் வேற. சரிங்களா? எண்ட் இஸ் ஆல்வேஸ் சுப்பீரியர். அந்த கருத்தில் நாம் இதை புரிஞ்சுக்கணும். அடுத்தது ஏன்னா கர்மயோகம் நீங்க இதையும் சேர்த்திக்கலாம். உபாசனா, ஞான யோகம், இதெல்லாம் ஸ்டெப்பிங் ஸ்டோன். ஏன்னா பகவத்கீதை அப்படிதான் கொண்டு வர்றார். கர்மயோகம், உபாசனா 6th சாப்டர், அதுக்கப்புறம் ஞான யோகம். இதெல்லாம் என்னது, ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஃபார் அத்வைதா பக்தி, ஞானி பக்தி, பராபக்தி. அதற்கு இதெல்லாம் ஸ்டெப்பிங் ஸ்டோன். இப்ப அந்த இடத்துல அவர் என்ன கொடுப்பாரு ஞாபகம் இருக்கா? என்ன எக்ஸாம்பிள்? கோபிகா. நாரத யாரை கோட் பண்ணுவாரு? கோபிகாவுடைய பக்தி பத்தி நல்லா விளக்குவார். கோபிகா அவங்களுடைய பக்தி பராபக்தி அவங்களுடையது. அது அவங்க வந்து இன்ஃபார்மல் இருந்து ஃபார்மலுக்கு வந்த கோபியருடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி இருந்ததுனாரு, ஃபர்ஸ்ட் அவங்க இன்ஃபார்மல் இருந்து கிருஷ்ணரோட கொண்ட ஒரு அன்பு இன்ஃபார்மலா இருந்து கண்ணனோடு, அதுக்கப்புறம் ஃபார்மல் வந்து, அதுக்கப்புறம் எங்க வந்தாங்க, அத்வைத பக்திக்கு வந்தாங்கன்னு யாரு சொல்றா? நாரதர். நான் யாரு சொல்றீங்க? நாரதர் சொல்றாரு. கோபிகா ஃபாலோடு அந்த இன்ஃபார்மல் பக்தியில பாத்தீங்கன்னா அந்த அவங்களுடைய ப்ரொசீஜர்லாம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரிதான் இருக்கும். அந்த இன்ஃபார்மல் அவரோட விளையாடுறது பண்றது, அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் துவைத பக்திக்கு, அதுக்கப்புறம் தான் அத்வைத பக்திக்கு வந்தாங்கன்னு யாரு சொல்றது? நாரதர் கோபிகாவை எக்ஸாம்பிளா சொல்றாரு. எதுக்கு இந்த இன்ஃபார்மல் பக்தி தேவையா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது எந்த வகையில யூஸ் ஆகும்னு பாத்தீங்கன்னா, சித்த சுத்திக்கு ஓரளவுக்கு யூஸ் ஆகும் இன்ஃபார்மல் பக்தி. எது? கண்ணனை குழந்தையாக பார்த்தல், சேவகனாக பார்த்தல், போன கிளாஸ் பார்த்தோம் இல்லையா? தாயாக பார்த்தல், தந்தையாக பார்த்தல், சேவகனாக, குழந்தையாக, இந்த மாதிரி ஒரு பக்தி செலுத்துதல் என்பது ஒரு சித்த சுத்திக்கு ஓரளவுக்கு பயன்படும். தவறில்லை. we do not fix into that. அதுதான் ப்ராப்ளம். அதிலேயே போய் ஒட்டிக்க கூடாது. அதுல இருந்து அப்படியே டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகணுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நாரதர் என்னதான் சொன்னாரு? பகவத்கீதையில் கிருஷ்ணர் எப்படி சொன்னாரோ அதே கருத்து தான். கர்மயோகம் அவசியம், உபாசனையும் அவசியம், அத்வைத பக்தியும் அவசியம். அது வர்றதுக்கு இது ரெண்டு அவசியம்னு கிருஷ்ணர் என்ன சொன்னாரோ அதையே தாங்க நாரதரும் சொல்லி இருக்கிறார். அப்ப நம்மளுடைய பஞ்சமகா யக்னங்கள் இதை பத்தி நம்ம பார்த்தோம். கம் டு கர்மயோகத்துக்கு வா. கர்மயோகத்துக்கு வரணும் பஞ்சமகா யக்னங்கள் ரொம்ப அவசியம். கடமை எதையும் விட்டுறக்கூடாது. எது? அத்வைத பக்திக்கு வரன்னு சொல்லிட்டு என்ன விட்டுறக்கூடாது? உனக்கு விடுக்கப்பட்ட அந்த ஆசிரம வர்ண தர்மங்களை விட கூட. என்னது வர்ண ஆசிரம தர்மங்கள்? என்னது? ஒரு கிரகஸ்தனா இருக்கும்போது பஞ்சமகா யக்னங்கள், எக்காரணத்தை கொண்டும் பஞ்சமகா யக்னங்களை விட கூடாது. அடுத்தது 3வது சாப்டர்ல பரபக்தியினுடைய சாதனம். சாதனாணி 34 இருந்து கிட்டத்தட்ட 50 வரைக்கும் எல்லா சாதனைகளையும் சொல்றார். வேல்யூஸ் எதை ஃபாலோ பண்ணணும், எப்படி, அதாவது அது பகவத்கீதையில என்ன சொன்னாரு? வேல்யூஸ் ஃபாலோ பண்ணுங்கிற அங்கங்க இருக்குது. 13வது சாப்டர் பகவத்கீதையில. ஆசுரி சம்பத், அமானித்வம், அதம்பித்வம், அஹிம்சா, சாந்தி, ஆர்ஜவம், ஆச்சாரியோபாசனம், சௌச்சம். அதே கருத்தை இவர் என்ன பண்ணுவாரு? அமானித்துவங்கிற வேர்டே அதுலதான் ஆரம்பிப்பார் இவரும். நான் என்ன பண்ணிட்டு வரேனாங்க, பகவத்கீதையோட நாராயண பக்தி சூத்ராணி எப்படி கோரிலேட் ஆகி போயிட்டு இருக்குங்கிறத நான் கன்க்ளூஷனா முடிக்கிறேன். நான் கம்ப்ளீட்டா அது இருக்கிற விஷயங்களை ரிப்பீட் பண்ணல. How it related to Bhagavad Gita. In the chapter 13th chapter, பரபக்தி சாதனம் வேல்யூஸ். அதே வேல்யூவை இவர் ஆதி பதம் போட்டுருவார். அமானித்துவ முதலிய குணங்களே நீ பகவத்கீதையில போய் பார்த்துக்கோ. 21 குணம். ஞானமிதி புரோக்தம்ன்றவார் கிருஷ்ணரங்க. இதெல்லாம் இருந்துன்னா உனக்கு ஞானம்ன்றவார். ஞானமிதி அதே கருத்தை தான் இங்கேயும் இதுல எது கொடுத்த? பரபக்திக்கு உண்டான சாதனங்கள். எதை விட்டுறணும்? ஆசுரி சம்பத்துல விட்டுறணும். கோபம், பொறாமை, விருப்பு, வெறுப்பு, கர்வம், இதெல்லாம் ஆசுரி சம்பத்து. இதெல்லாம் தான் எனக்கு துக்கம் கொடுக்கிறது. சூழ்நிலைகள் கொடுப்பதல்ல.
என் மனம்தான் எனக்கு துக்கத்துக்கு காரணமே. அடுத்தது தெய்வீ சம்பத்தை என்ன பண்ணிக்கணும்? அமானித்துவம், அதம்பித்துவம், அகிம்சா, சாந்தி, ஆர்ஜவத்தையெல்லாம் வளர்த்தி கொள்ள வேண்டும். அதுதான் பரபக்திக்கு போய் சேருவதற்கு உனக்கு உண்டான. ஏன்னா சிரவணம் பண்றேன், நீ மனனம் பண்றேன், நீ நித்தியாசனம் பண்றனே உட்கார்ந்துருந்தா யூ கேனாட் கம் ஃபார் பரபக்தி. வேல்யூஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்ங்கிறத அதை தான் சொன்னார். வேல்யூஸ் அங்கே பகவான் அதான் சொல்லுவார். நீ சிரவணம் நிதித்தியாசனம்ங்கிறது நேரடியான சாதனமாக இருந்தாலும் நீ உள்ள என்ன இருக்கணும்? வேல்யூஸ் இருக்கணும். அப்ப வேல்யூங்கிற வேல்யூ பாருங்க, போய் பேசக்கூடாது, எல்லாத்துக்கும் தெரியும். உண்மைதான் பேசணும், எல்லாத்துக்கும் தெரியும். அறிவு எல்லாரிடம் இருக்கும். அது என்ன பண்ண தெரியணும்? கேரக்டர் குணமாக மாற்றுவதற்கு தான் என்ன தேவை நமக்கு புரியுது. மெடிடேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உபாசனை இல்லாமல் எந்த ஒரு பண்பையும் நீங்க என்ன கொண்டு போக முடியாது. சில பண்புகள் இன்பானா இருக்குங்க, அதை பத்தி பேச வேண்டாம். ஒரு முக்கியமான ஒரு பண்பு எங்கிட்ட இல்ல, அதை வளர்த்தி கொள்ளணும்னா ஜஸ்ட் அதை பத்தி சிந்திச்சுட்டு இருக்கிறனாலையோ நம்மளால மாற முடியாது. அப்போ மனதை அமைதிப்படுத்தி, உடலை அமைதி, மன அமைதி, பிராண அமைதி எல்லாம் படிச்சு அந்த கான்சன்ட்ரேஷனுக்கு போய் அதுக்கப்புறம் அதை சிந்திச்சு வச்சிருந்தோம்னா அந்த அன்னைக்கு அது பயன்படும். அடுத்த நாள் பாருங்க, திருப்பி அதை அந்த அன்னைக்கு அதே நேரத்துல இருந்து சிந்திச்சு வச்சோம்னா தான் அது நமக்கு அந்த அன்னைக்கு நம்மளால ஃபாலோ பண்ண முடியும். இட் இஸ் அ வெரி என்ன சொல்றது, டைம் டேக்கிங் ப்ராசஸ். ஒரு மனிதன் அதாவது சொல்லுவார் சுவாமிஜி, அதாவது ஒரு உருவானதை நம்ம ஒரு உருனா எனக்கு ஷேப், அதை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? உருக்கணும். தவத்தின் மூலியமாக என்ன நடக்கும்? உருக்கு. அதனால பேரை தபஸ்ன்னு பேரு. அதை முதல்ல உருக்கணும். ஏன்னா நாம ஒரு லைஃப்ல இப்படி இருந்தா தான் இந்த உலகத்துல வாழ முடியும், இதெல்லாம் இல்லைலாம் வாழ முடியாது. அங்கங்க சில பொய்யெல்லாம் சொல்லித்தான் ஆகணும். அங்கங்க இதெல்லாம் பண்ணி நாம ஒரு உருவாயிருப்போம். நமக்குள்ள we have our own philosophy and also some value based வேல்யூ இருக்கு நமக்குள்ள. அதை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? உருக்கணும். ஷேப் இல்லாம பண்ணணும். என்னுடைய ஓன் அகங்காரத்தை மமக்காரத்தை விட்டுட்டு நான் நினைச்சது தப்புங்கிறத முதல்ல உருக்கணும். அதே பெரிய வேலை. தங்கத்தை போய் உருக்கும்போது பாருங்க எவ்வளோ ஹீட் தேவைன்னு, உருக்கிறது ரொம்ப கஷ்டம். அதோட பத்தாது, அதுக்கப்புறம் இன்னொரு ஷேப்பு கொண்டு வரணும். நீங்க தங்க கடையில் கொண்டு கொடுத்து தங்கத்தை கொடுத்து செயினா மாத்துனா அவன் என்ன பண்றான்? ஃபர்ஸ்ட் உருக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணும்? ஒரு ஷேப் கொண்டு வரணும். அதாவது சாஸ்திரம் என்ன சொல்லுச்சோ, சாஸ்திர யுக்த வேல்யூ பேஸ்ட் மனிதனாக நாம் நம்மளை மாற்றிக்கொள்ளுதல். இதெல்லாம் ஓவர் நைட் நடக்காதுங்க. டெய்லி 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 உள்ள விஷயங்கள் போயிட்டே இருக்கணும். வாரத்துக்கு ஒரு நாள்லாம் கூட பத்தாது. ஏன்னா நாங்களும் அனுபவிச்சிருக்கோம். டெய்லி 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 போட்டு தள்ளிக்கிட்டே இருந்தோம்னா தான் ஒரு 2-3 இயர்ஸ் ஆகும் அப்படியே ஒரு புது செயின் உருவாக்குவதற்கு. அதாவது அந்த மோல்டு நாம இறைவன் எந்த மாதிரி ஒரு கேரக்டரோட ஒரு இறைவன் சுவாமிஜி சொல்ற பாத்தீங்களா, மனிதன் மனிதனாக வாழ்றானா, மனிதன் இறைவனாக வாழ்றானா, மனிதன் விலங்காக வாழ்றானுங்கிறது அவனோட முயற்சியில் நடைபெறும். மனிதன் மனிதனாக வாழ்ந்தா போதும் நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா அதல்ல, மனிதன் எப்படி ஆகணும்? இறைவனாக ஆகிறானா அப்படிங்கிறத வேல்யூ பேஸ்ட். அதுக்கு இட் வில் டேக் டைம், எஃபர்ட், ரொம்ப தேவை, முயற்சி. குருவோடு சேர்ந்துதான் முயற்சி பண்ணணும். நானே தனியாக உட்காந்து நான் இன்னைக்கு வேல்யூ மெடிடேஷன் சிந்தித்து பாருங்க, இப்போ ப்ராக்டிக்கல் வருதுன்னு பாருங்க, வரவே வராது. ஸோ அதுக்கு ஒரு குரு வச்சு சப்போர்ட் பண்ணி வேதத்தில் சொல்ல. அது எந்த மெடிடேஷன்? வேதிக் மெடிடேஷன். அவங்க சொல்லி கொடுத்தாங்க, இவங்க மூலையில் சொல்லி கொடுத்தது, அதெல்லாம் ஏது வேலைக்காகாது. இறைவன் கொடுத்த மெடிடேஷனை டெய்லி உட்காந்து அது பாருங்க, அந்த 5:44 54க்கு கரெக்டா ஆரம்பிக்கணும். காக்காய்க்கு சோறு வைக்கிற மாதிரி சொல்ல பார்த்தீங்களா, கரெக்டா அந்த நேரத்தில் ஆரம்பிச்சு கரெக்டா 5:10க்குள்ள முடிக்கணும். இது எத்தனை நாளைக்கு? வருஷம் முச்சூடு செய்யணும், வித்தவுட் எனி பிரேக். அப்பதான் என்ன நடக்கும்? உருகி உருமாறுவோ. உருகி உருமாறணும். இட்ஸ் நாட் அ ஈஸி ஜோக். அண்டர் அதர்ஸ் அது போன ஜூனியர் பேட்ச் அதே சொல்றேன். இட் இஸ் a systematic educational program. There is no belief, there is no மணி அடிக்கிறது மந்திரம் சொல்றது அல்ல. It is systematic educational program under a competent guru. குரு பரம்பரையில் வந்தவங்கிட்ட உட்கார்ந்து படிக்கிற விஷயம். It is very, it needs more சூக்ஷ்ம புத்தி than your physics, chemistry, biology. அதை படிக்கிறத விட இங்க என்ன வேணும்? சூக்ஷ்ம புத்தி அதிகமா வேணும். அப்பதான் சொல்ற விஷயங்களே உருகி உருமாக்குறதுலாம் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஜாப். புரிஞ்சுங்களா? அதெல்லாம் இங்க என்ன சொல்றாரு? இதெல்லாம் எங்க இருக்குது? பகவத்கீதையில 13வது சாப்டர் கேர் ஆஃப். அதைத்தான் இவரு இங்க சொல்லியிருக்காரு. பகவத்கீதை இல்லாமல், பகவத்கீதையை படிக்காதவர்கள் இந்த ஏரியாவை தொட்டு நடத்தவே முடியாது. அதுதான் உண்மையே. புரிஞ்சுங்களா? பகவத்கீதையும் சைடில் போகணும்,
நாரத பக்தி சூத்திராணி போகணும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. எடுக்கிறவங்க பகவத்கீதையே அத்வைத ஒரு குருட்ட படிக்காம நாரத பக்தி சூத்திராணி எடுக்கலாம். எடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா இந்த வேர்டுக்கு இது மீனிங் சொல்றதெல்லாம் ஈஸி. பட் அது உள்ளதை உள்ளபடி வெளிக்கொணர முடியும். பகவத்கீதை கம்ப்ளீட் பண்ணவங்கனால தான் நாரத பக்தி சூத்திராணி நடத்த முடியும், இல்லைன்னா முடியாது. அடுத்து 4th சாப்டர் என்னது? பிரேம நிர்வச்சனம். இதை பத்தி நான் இன்ட்ரோடக்ஷன்ல ஆரம்பிச்சேன். பிரேம நிர்வச்சனம், பக்தி நிர்வச்சனம், லவ் ஆஃப் காட், பக்தி நிர்வச்சனம். அனிர்வச்சனீயம் சொன்னார். இட்ஸ் நேச்சர் ஆஃப் லவ் cannot be, என்ன சொன்னாரு? cannot be defined. We cannot define. Yes, we cannot define. We cannot express. Yes, we cannot define. அது by words. எதை we cannot define? எப்படி வந்து ஆத்ம தத்துவத்தை we cannot define. ஆத்மஸ்வரூபம் என்னது? ஆனந்த ஸ்வரூபம். அதை என்ன பண்ண முடியாது நம்மளால? we cannot define. வார்த்தைகளால் வச்சனீயம்னா வார்த்தைகளால் விளக்கக்கூடியது வச்சனீயம். அனிர்வச்சனீயம்னா you cannot define by words. அப்படிங்கிறத அத அன்புங்கிறது we are the source of love. I am the source of love. இந்த யூனிவர்ஸ்ல யாரு source of love? I am the source of love. அதை புரிய வச்சாரு. அது வெளிப்படுற இடத்துல இருக்கிற தடைகள் விளங்குமேனே தவிர அந்த அன்கண்டிஷனல் லவ் தான் நானு. அது மனதில் இருக்கிற தடைகள்னால கண்டிஷனலா வருது. அந்த மனதுக்கு ஒரு அறிவை கொடுக்கும் போது என்ன வருது? உள்ள இருக்கிற அன்கண்டிஷனல் லவ் அப்படியே வர்றதுக்கு மைண்ட் என்ன பண்ணணும்? சரி பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு வேணுங்கிற அறிவை கொடுத்து தேவையில்லாத விஷயங்களை விளக்கி அந்த மனதுக்கு என்னென்ன அறிவை கொடுக்கணுமோ கொடுத்தீங்கன்னா எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம அன்கண்டிஷனலா வெளியில வரும். பிரகாசத்தே குவாப்பி பாத்ரே. காப்பி பாத்திரேன்னு அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த வேர்டு காப்பி ஒரு சில இடங்களில் தான். ஏன் ஞானத்தை பெறவங்க தான் கொஞ்சம் அர்த்தம் சொல்ற. காப்பி பாத்திரே அது பிரகாசத்தே. அந்த அன்கண்டிஷனல் நீங்க எங்க பார்க்கலாம்? பிரகாசத்தை மீன்ஸ் இட் ஷைன்ஸ் வேர் காப்பி. சில சில இடங்கள் சில பாத்திரங்கள் என்ன ஆயிடுச்சு? என்ன பண்ணிடுச்சு அந்த பாத்திரங்கள்? மனிதர்கள் அந்த ஞானிகள் அந்த எதை கொடுக்கணுமோ மனதுக்கு அதை கொடுத்து எதை விளக்கணுமோ அதை மனதிலிருந்து விளக்கி விட்டார்கள். அவ்வளவுதான், ஒரே லைன். அதன் மூலியமாக என்ன? தே பிகம் பாத்ரா. எதுக்கு? அவங்க அந்த அன்கண்டிஷனல் காமிக்கிறதுக்கு உண்டான பாத்திரமாக அவர்கள் தன்னை மாற்றிக்கொண்டு விட்டார்கள். டிஸ்கவரி ஆஃப் ஒரிஜினல் லவ் வெரி இம்பார்ட்டன்ட். நாரத பக்தி சூத்திராண்டில இது வேற எங்கேயும் இந்த போல டீட்டெயிலா இருக்கா? நான் நடத்தும் போது சொல்லியிருக்கேன். டிஸ்கவரி ஆஃப் ஒரிஜினல் லவ், டிஸ்கவரி ஆஃப் ஆத்ம ஞானம். அதுதான் என்னது? டிஸ்கவரி ஆஃப் ஆத்ம ஞானம் இஸ் தி டிஸ்கவரி ஆஃப் ஒரிஜினல் லவ், அப்சல்யூட் லவ், அன்கண்டிஷனல் லவ். எப்படி விட வச்சுக்கோங்க. டிஸ்கவரி கண்டுபிடித்தல், உருவாக்குதல். we are not creator of love. அன்பை உருவாக்குறதெல்லாம் இல்லைங்க. டிஸ்கவரின்னு சொல்ற பாத்தீங்களா வார்த்தை? அண்டர்ஸ்டாண்ட் தி வேர்ட் டிஸ்கவரி. we are not creator of love. ஏன்னா என்ன சொல்றது? நான் என்னமோ கிரியேட் பண்ணி அன்பு செலுத்துற மாதிரி. இட்ஸ் யுவர் சொரூபா இஸ் லவ். தெரிஞ்சுங்களா? அதை டிஸ்கவர் பண்ணணும், கண்டுபிடிக்க. எப்படி? மனதில் இருக்கிற விளக்கப்பட வேண்டியதெல்லாம் விளக்கி கொடுக்கப்பட வேண்டியதெல்லாம் மனதுக்கு கொடுத்தீங்கன்னா என்ன ஆயிரும்? the discovery will take place. You can discover your own nature is discovery of love. எப்ப நீங்க discovery of own nature, that is discovery of your source of love. I am the source of love. நம்ம போய் யாருக்காக அன்புக்கு போய் பிச்சை எடுக்க தேவையே இல்லை. அம்மா பிச்சை போடு, அம்மா பிச்சை போடு, அம்மா என்கிட்ட அன்பை காமி, நீ அன்பை காமி, அன்பை அப்படிதான் எடுத்துட்டு இருக்கிற வாழ்க்கையில. நீ அன்பா இல்லை, ஏன் அன்பா இல்லை, ஏன் கோச்சுக்கிற, ஏன் அன்புரு அன்புரு. ஓ, I am the source of love. That is discovery of original love. ஆத்ம ஞானம் is rare. அதனால absolute love also rare. ஆத்ம ஞானம் is rare. அதனாலதான் அப்சல்யூட் லவ் எப்படி இருக்குது? அப்சல்யூட் லவ், அன்கண்டிஷனல் லவ், எது வேணா வச்சுக்கலாம். வேர்டு தான் மாத்தி மாத்தி போடணும். அதே தான். அன்கண்டிஷனல் லவ், அப்சல்யூட் லவ், ட்ரூ லவ், எது வேணா உங்களுக்கு எது உரியதோ அந்த வேர்டு எடுத்துங்க. அது ஏன் ரேரு? ஞானம் இஸ் ரேர். சோ மத்த எல்லாமே எப்படித்தான் இருக்கும்? கண்டிஷனல். வேற அதை தவிர மற்றவங்கிட்ட இருக்கிற அனைத்து லவ்வும் கண்டிஷனல் லவ் ஒன்லி. அதுதான் முதலே சொன்னேன். இது ஒரு மேரேஜ் கான்செப்ட்ல இதை புரிய வச்சு குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ண வைக்கணும். இந்த அறிவு குழந்தைகளுக்கு இருக்கணும். என்னது? மேட் ஃபார் ஈச் அதர். நம்மளுடைய கலாச்சாரம் அல்ல. அடிக்கடி நான் சொல்லுவேன், இது வந்து நம்மளுடைய கலாச்சாரமே இல்லை. நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் பிராரப்தம். நீங்க பொண்ணோ பையனோ வச்சிருக்கீங்க, தேடுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணும்? உன்னுடைய கணவனோ மனைவியோ இட்ஸ் நாட் டிசைட் பை மீ, இட் இஸ் டிசைட் பை யுவர் கர்மபலா, அண்ட் கர்மபலா தாத்தா இஸ் இறைவன்.
இது என்னோட வேலை என்ன? அப்போ உங்களோட வேலை என்னம்மா? சர்ச்சிங். அவனை போய் கண்டுபிடிக்கணும். பொண்ணா ஆனா போய் கண்டுபிடிக்கணும். அது வரைக்கும் எல்லாமே நோன்ட்டு வரும். எது கரெக்டாக இறைவன் மேட்ச் பண்ணி வச்சிருக்காரோ ஒரு நாள் போய் தொடுவோம். அதுக்கப்புறம் எல்லாரும் வேண்டாம்லாம் அந்த கல்யாணம் நடந்துடும். எல்லாருமே வேண்டாமாங்க, ஆனால் அந்த கல்யாணம் நடந்துடும். எப்படிதான் இப்படி நடந்தது நம்மளே யோசனை பண்ணுவோம். ஏன்னா நம்மள அதுல தான் பிலீஃப். பிராரப்தம். பிராரப்தம் மீன்ஸ் நீ உனக்கு அவனை கணவனாக அமைந்திருக்கிறான் என்றால் இட்ஸ் யுவர் பிராரப்தம். நீ பூர்வ ஜென்மத்தில் செஞ்ச புண்ணிய பாப்பம், அதுக்கு தகுந்த கணவன். இட் இஸ் டிசைடட் பை ஈஸ்வரா. நடத்தி வைக்கிறது ஈஸ்வரா. இந்த காலத்தில் நடக்கணுங்கிறது டிசைட் பை ஈஸ்வரா. இப்படிப்பட்ட குழந்தைகள் பிறக்கணுங்கிறது டிசைட் பை ஈஸ்வரா. அப்ப பேரண்ட்ஸ்ல நம்ம என்னங்க வேலை? கண்டுபிடிச்சு கொடுக்குறோம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நீ வாழ்ந்துக்கோ. கண்டுபிடிச்சு கொடுத்துட்டமா, நீ வாழ்ந்துக்கோ. உன்னுடைய பிராரப்தம் அங்க வந்துருச்சு. பெண்ணா இருந்தால் ஆனதான் உன்னோட இப்படி சொல்லி எப்போ? பிஃபோர் மேரேஜ். இதெல்லாம் நம்ம கலாச்சாரத்தில் இருந்ததுங்க. இப்ப தொலைச்சிட்டோம். அதனால ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு இருக்கிறோம். திஸ் இஸ் அவர் கலாச்சாரம். புரிஞ்சுங்களா? இந்த ரோஸ் கொடுத்து பண்றதெல்லாம் நம்ம கலாச்சாரம் அல்ல. மேட் ஃபார் ஈச் அதர். இட்ஸ் நாட் பாசிபிள். ஏன் இறைவன் எப்படி ஒன்று சேர்க்கிறாரு? ஆப்போசிட்டான ஒரு கேரக்டர் உள்ள விட்டோம்னா தான் யூ வில் கெட் மோல்டட். அக்செப்டன்ஸ் எப்படி வரும்? ஆப்போசிட் கேரக்டர் விட்டா தானே அக்செப்டன்ஸ். தங்க தாம்பாளத்தில் வச்சு தாங்குற கணவனுக்கு மனைவியோ மனைவி கணவன் சுவாமி சொல்லுவாரு, அந்த மூளை வெண்ணெய் கூட இருக்காதுன்னு. cannot be that brain cannot be sharpened even to cut butter. அந்த அளவுக்கு என்ன ஆயிரும்? மண்டை மூளை மலிங்கி போயிடும். இப்படி ஆப்போசிட்டான கேரக்டரை வச்சு அடிச்சாத்தா சிலை உருவாகும். இல்லைன்னா ரோட்ல கிடக்கிற கல்லாத்தான் நடக்குது. அது பாறாங்கல்லு எத்தனை அடி வாங்குது. அது அப்பதான் என்ன ஆகும்? அதுதான் இறைவனோட. என்ன உடனே இறைவன் என்னங்க எனக்கு ஆகாத ஒரு ஆப்போசிட்டை போட்டு வைக்கிறாரு, இறைவனுக்கு என்ன கெட்ட நேரம், எதுக்கு எனக்கு இப்படி தரும் அப்படி நினைக்காதீங்க. அவரு அந்த நன்மைக்கு தான் பண்றாரு. ஆனா நீங்க அதை சாதனமா யூஸ் பண்றீங்களா? அந்த ஆப்பரண்ட் கேரக்டரை சாதனமா யூஸ் பண்ணி சாத்தியத்துக்கு வர்றீங்களாங்கிறத பாயிண்டே. தவிர நாம் அதை தப்பா எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு எதுவும் புரிய போறது இல்லை. வச்சுங்களா? இப்போ அடுத்தது ஓரளவுக்கு 4th சாப்டர் வந்து மெயின். இது அடுத்தது 5th. இங்க நம்ம இப்பதான் பார்த்தோம். அது அதிகமான சம்மரி தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். 4-5 கிளாஸா முக்கிய பக்தின்னு பார்த்தாச்சு. முக்கிய பக்தின்னு என்னப்போ? அன்கண்டிஷனல் லவ் ஆஃப் ஞானி, பரப்பிரேம. அதுதான் ஈஸ்வருடைய அன்பு. ஞானியுடைய அன்பு இஸ் ஈக்குவல் டு ஈஸ்வராஸ் லவ் டுவர்ட்ஸ் கிரியேஷன். அது ஜடமா இருக்கலாம். பாருங்க, ஈஸ்வரனுடைய லவ் எப்படி இருக்கும்? அவருடைய கிரியை எப்படி இருக்கு? ஜடமா இருக்கலாம், சேத்தனமா இருக்கலாம், புறாவா இருக்கலாம், நாய்க்குட்டியா, எப்படி வேடா இருந்தாலும் ஈஸ்வரன் எப்படி இருக்கிறாரு? அன்கண்டிஷனல் லவ். அது மாதிரி முக்கிய பக்தி இஸ் ஈக்குவல் டு அன்கண்டிஷனல் லவ் ஆஃப் எ ஞானி, which is the nature of ஆத்மா. அதுதான் என்னது? நேச்சர் ஆஃப் ஆத்மா, ஹிம்ஸ். அதுதான் என்னது? அன்கண்டிஷனல் லவ். அதத்தான் முக்கிய பக்தி. மற்ற பக்தியில் என்ன சொன்னாரு? ஆர்த்த பக்தி, அர்த்தாத்தி பக்தி, ஜிக்னாசு பக்தி, கௌனி பக்தி. அவசியம் இல்லைன்னு சொல்ல, அதெல்லாம் கௌனி பக்தி. இதுதான் முக்கிய பக்தி. அமுக்கிய பக்தி இப்ப என்ன வேர்டு ஆட் பண்ண? புரிஞ்சு ஒரு வேர்டு சொல்லி கொடுக்குறேன். கௌனி பக்தின்னு பேர். குணா பேஸ்ட் கௌனி பக்தி. ஸோ இதெல்லாம் எங்கப்பா? இது நீங்க பகவத்கீதையில கேட்கவே வேண்டாம். எது? இந்த ஆர்த்தா பக்தி, 7th சாப்டர். ஆர்த்த பக்தி, அர்த்தா சதுர்வித பஜந்தே மாம், அந்த சதுர்விதன்னு ஆரம்பிக்க அந்த ஸ்லோகம், அந்த ஸ்லோகம் தான் இதுக்கு அடிப்படை. இந்த மாதிரி 4 டைப்ஸ் ஆஃப் இருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் 3 வந்து அமுக்கிய பக்தி, கண்டிஷனல் லவ் வெளிப்படும். 4th ஞானி பக்தி, பராபக்தி தான். அன்கண்டிஷனல் லவ் வெளிப்படுற இடம் தான் முக்கிய பக்தி, தட் இஸ் சுப்பீரியர். இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோளாக வைத்து டிராவல் பண்ணி அடையணும். அதுக்கு அவர் என்ன கடைசியில் இன்னைக்கு யார பார்த்தோம்? நேற்று கிளாஸ்ல எந்தெந்த ஆச்சாரியர்கள் இந்த பக்திக்கு வந்தாங்க, ஸ்டார்ட் ஃப்ரம் இவருடைய குருவே எடுக்கிறார். சனத்குமாரர் ஆரம்பிச்சு அனுமன், விபீஷண வரைக்கும் இந்த பக்தியை செலுத்தியவர்கள் யார் அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்தது பிரேஷ்டம், சக பரப்பிரேஷ்டம். அதாவது இந்த பக்திக்கு வந்தவனுடைய நிலையை இப்ப கடைசி இப்ப என்ன பார்த்தோம்? சக பரப்பிரேஷ்டம். பிரேஷ்டம் மேலான நிலையை அவன் அடைகிறான். அப்படின்னு என்ன? மோட்சத்தை அடைகிறான். ஓகே, இதோட நாரத பக்தி சூத்ராணி முடிவடைகிறது.
ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.